கிறிஸ்துவை அறிகிற அறிவின் வாசனையாக காணப்பட வேண்டும். அதனால் கிறிஸ்துவை அறிகிற அந்த அறிவு நம்முடைய வாழ்க்கையில ஒரு வாசனை என்று வேதம் நமக்கு சொல்லுகிறது. அப்ப இந்த உலகத்திலே நாம் பலவிதமான அறிவு உடையவர்களாக நாம் என்ன செய்தோம், வாழ்ந்து கொண்டு இருந்தோம். இந்த உலகத்திலே நாம் ரட்சிக்கப்படாத ஒரு காலம் இருக்கு இல்லையா? அந்த காலத்தில் நமக்கு கிறிஸ்துவை பற்றி ஒரு அறிவு இருந்தது. அது என்ன அறிவு? இயேசுநாதர் வெளிநாட்டு கடவுள். எத்தனை பேர் அப்படி நினைச்சிருக்கீங்க? அப்படி நினைச்சிருந்தீங்கன்னா கையை தூங்க. நான் நினைச்சிருந்திருக்கேன். எனக்கு சொல்லப்பட்டது, இந்த உலகத்தில் இயேசுநாதர் நம்ம நாட்டு கடவுள் இல்லை, அவர் வெளிநாட்டு கடவுள். அவர்களுக்கு, அந்த வேதக்காரங்களுக்கு, வேதம் தூக்குறாங்க பாருங்க, அவங்க எங்கள் ஊர் பக்கம் சொல்லுவாங்க, அவங்கெல்லாம் வேதக்காரங்க. இந்த வேதத்தை பைபிள் தூக்கி சர்ச்சைக்கு போகிறவங்களுக்கெல்லாம் வேதக்காரங்க. அப்போ அந்த வேதக்காரங்களுக்கு வெளிநாட்டு பணம் வருது. அந்த வெளிநாட்டு பணத்தை வைத்து கொண்டு இவ்வளவு காரியங்களை அவங்க செய்கிறாங்க அப்படி சொல்லி என்ன செய்யப்பட்ட பொய்யான பல காரியங்கள் விதைக்கப்பட்டது. அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, வேதக்காரங்க எல்லாருக்கும் வெளிநாட்டு பணம் வருவது இல்லை என்பதை நான் ரட்சிக்கப்பட்ட பிற்பாடு தெரிந்து கொண்டேன். ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவை பற்றி அறிந்த பிற்பாடு, அவரை சொந்த இரட்சகராக ஏற்றுக்கொண்ட பிற்பாடு, இந்த வேதக்காரங்க எல்லாருக்கும் வெளிநாட்டு பணம் வருவதில்லை. ஒரு குறிப்பிட்ட ஸ்தாபனங்களுக்கு மட்டுமே வெளிநாட்டு பணம் என்ன செய்கிறது, வருகிறது. எதற்காக அதை அனுப்புகிறார்கள்? அவர்கள் நலிந்து கிடக்கிற ஏழைகளாக இருக்கிற அந்த மக்களை கை தூக்கி விடுவதற்காக என்ன செய்கிறார்கள், அந்த பணங்களை செலவிடுகிறார்கள். அப்போது ஒரு நல்ல படிக்க முடியல அப்படின்னு சொன்னால் அவர்களுக்கு அந்த பணத்தை கொண்டு என்ன செய்தார்கள், உதவி செய்தார்கள். சாப்பாட்டுக்கே வழி இல்லைன்னா அவங்களுக்கு கொஞ்சம் அந்த பணத்திலேருந்து உதவி செய்தாங்க. இப்படி பல மிஷனரி ஸ்தாபனங்கள், பல கிறிஸ்துவ ஸ்தாபனங்கள் நலிந்து கிடக்கிற அல்லது ஒன்றுக்கும் வழி இல்லாமல் இருக்கிற மக்களை தூக்கி எடுத்து அவர்களுக்கு நல்ல ஒரு ஸ்கூல், நல்ல படிப்பு, நல்ல உடைகள், அப்படி அவருடைய வாழ்க்கையில் என்னென்ன தேவை, ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு விதமான தேவைகள் இருக்கும். இப்போ அதற்காக தங்களுடைய சமூக சேவை என்று சொல்லப்படுவதற்காக அவர்கள் அதை செலவிட்டார்கள். அருமையான தேவனுடைய பிள்ளைகள், அதற்காகவே இந்த வெளிநாட்டு உதவி என்பது பல ஸ்தாபனங்களுக்கு வந்தது. தேவநாமத்திற்கு மகிமையுண்டாவதாக. இந்த நாட்களில் அப்படிப்பட்ட அனுபவங்கள் மிக மிக குறைந்து விட்டது. சரிங்களா? இந்த நாட்கள் அப்படிப்பட்ட அனுபவங்கள் இல்லை, வெளிநாட்டு பணங்கள் என்பது இல்லை. அப்போ எல்லா கிறிஸ்தவர்களுக்கும் சபைகளுக்கும் அப்படிப்பட்ட வெளிநாட்டு பணங்கள் வருவதும் இல்லை. ஆனால் ஒரு பொய்யான காரியங்கள் அந்த நாட்களில் திணிக்கப்பட்டதை என்னுடைய வாழ்க்கையில் நான் கண்டிருக்கிறேன். இயேசுநாதர் நம்முடைய கடவுள் இல்லை. ஆனால் வேதம் என்ன சொல்கிறது? அவர் உலக இரட்சகர். இயேசு கிறிஸ்து யார்? அவர் உலக இரட்சகர். என்னுடைய அறிவு, அந்த நாட்களில் இருந்த அறிவு என்ன? வேதக்காரர்களுடைய தெய்வம்தான் இயேசு. ரெண்டாவது, எனக்கு ஒரு அறிவு இருந்தது. அந்த அறிவு எப்படிப்பட்டதுன்னு சொன்னால், இயேசு ஒரு தியாகி, ஒரு புத்தனை போல, ஒரு காந்தியை போல அவரும் ஒரு தியாகி. அப்படிப்பட்ட ஒரு அறிவை எனக்குள்ள என்ன செய்தார்கள், கொண்டு வந்தார்கள். இன்றைக்கும் இதே சாத்தானுடைய அறிவு இன்றைக்கு மனிதர்களுக்குள் இருப்பதை நாம் என்ன செய்கிறோம், பார்க்கிறோம். இன்றைக்கும் இயேசுநாதர் வெளிநாட்டு கடவுள்கள் என்று சொல்லி பலரும் என்ன செய்கிறார்கள், சொல்லுவதை நாம் அறிந்து கொண்டிருக்கிறோம். காலாகாலமாக, தலைமுறை தலைமுறையாக இயேசுநாதர் வெளிநாட்டு கடவுள். அப்போ இந்த கிறிஸ்தவர்கள் எப்படி வாழ்றாங்க? அவங்களுக்கு வெளிநாட்டு பணம் வருது அப்படி சொல்லுகிற ஒரு பொய்யான தவறான ஒரு காரியங்கள் சொல்லப்பட்டு கொண்டே வருகிறது. அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, அப்போ இயேசு யார் என்று கேட்டால், அவரு எப்படி ஒரு காந்தி தியாகியாக இருந்தாரோ, ஒரு புத்தர் போல இவரை அவருக்கு சமமாக ஒரு பாடல் கூட எழுதினார்கள். என்ன பாடல்? புத்தன் இயேசு காந்தி பிறந்தது பூமியில் எதற்காக? அப்போ ஒரு 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 தியாகியை போல அவர் என்ன செய்தார்கள், சித்தரித்தார்கள். இந்த உலகத்தில் எல்லாரும் போல அவர் ஒரு தியாகி அப்படி சொல்லி என்ன செய்தார்கள், சொன்னார்கள். அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, இயேசு அவரை குறித்து அறிவதற்கு முன்பாக நான் இயேசுவை பல விதங்களிலே பரியாசம் பண்ணியிருக்கிறேன்.
இயேசுவினுடைய போதனைகளை பரியாசம் பண்ணியிருக்கிறேன். இப்போ ஒரு கிறிஸ்தவன் என்னோடு பேச வருகிறான்னு சொன்னா அவங்கள மிகவும் அவமானமாய் நினைக்கிற ஒரு நாட்கள் இருந்தது. ஒரு கிறிஸ்தவர்கள் என்னோடு வந்து பேசுகிறார்கள்னு சொன்னால் அவங்கள கேலி கிண்டல் பண்ணுவது. உங்க இயேசு இப்படி சொல்லியிருக்காரு, எப்படி சொல்லியிருக்காரு? நான் என்ன சொல்லுவேன்னா, உங்க இயேசு வலது கன்னத்தில் அடிச்சா இடது கன்னத்தையும் காமிக்கணும்னு சொல்லியிருக்காருல்ல, அதனால இடது கன்னத்தை காமி, நான் அடிப்பேன். அதாவது இந்த கிறிஸ்தவர்களுக்கு வந்து எந்த ஒரு வீரம், ஒரு கோபம் அப்படிலாம் கிடையாது. இவங்க குட்ட குனிவாங்க அப்படிங்கிற மாதிரி ஒரு நினப்பு. அதனால கூட இருக்கிறவங்க வலது கணத்தில் அடிச்சா இயேசு இடது கணத்தை காமின்னு சொல்லியிருக்காருல்ல, காமிட்டு நான் வலது கணத்திலே அடிப்பேன், இடது கணத்திலே அடிப்பேன். அப்ப கிறிஸ்தவர்களே அப்படிப்பட்ட ஒரு தவறான ஒரு என்ன சொல்லலாம், அவர்களை ரொம்ப ஒரு கோழையை போல நினைக்கிற ஒரு அனுபவம். அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, அவர்கள் வந்து ரொம்ப கோலை, அவங்க வீரம் கிடையாது அவங்களுக்கு. ஆனா கிறிஸ்தவர்கள் யாருன்னு கேட்டீங்கன்னா அன்பானவர்கள். கிறிஸ்தவர்கள் யாரு? இயேசுவினுடைய போதனையை அப்படியே கடைபிடிக்கிறவர்கள், இயேசுவினுடைய போதனைகளுக்கு பயப்படுகிறவர்கள், இயேசுவினுடைய போதனையிலே வாழ வேண்டும் என்று அவர்கள் நினைக்கக்கூடியவர்கள். அதனால் அதை அவர்களுக்கு வெளிப்படுத்த முடியாது. யார் ரட்சிக்கப்படாத அவர்களுக்கு அதை வெளிப்படுத்த முடியாததனால் அவர்கள் சொன்னால் அந்த நேரத்தில் புரிந்து கொள்ள மாட்டார்கள். ஏனால் இவனை எப்படியாகிலும் இந்த கிறிஸ்தவனை காலில் போட்டு மிதிச்சிடலாம் அப்படின்னு சொல்லி என்ன செய்கிறார்கள், நினைக்கிற கூட்டத்தார் உலகத்தில் இருக்கிறார்கள். அப்படிதான் நானும் இருந்தேன். ஏன்னா கிறிஸ்தவன்னா சண்டைக்கு போக மாட்டாங்க. கிறிஸ்தவன்னா இயேசு சொல்லியிருக்காரு, வலது கணத்தில் அடிச்சா இடது கணத்தையும் திருப்பி காமின்னு சொல்லிட்டார். உடனே இவங்களை என்ன வேணாலும் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி ஒரு கூட்டத்தார் இந்த பூமியிலே காணப்படுகிறார்கள். அருமையான தேவனுடைய பிள்ளை, அந்த கூட்டத்தில் தான் நானும் இருந்தேன். கிறிஸ்தவர்கள்னா ஒரு ஏளனம், கிறிஸ்தவர்கள்னா ஒரு பரியாசம். கிறிஸ்துன்னு சொன்னா அவரை குறித்து ஒரு தவறான ஒரு அறிவு. அந்த அறிவை புகுத்தினது யார்? இந்த உலகம், இந்த உலக மக்கள். இன்றைக்கும் இந்த நிமிஷம் வரைக்கும் அப்படிப்பட்ட ஒரு தவறான காரியங்களை சொல்லிக்கொண்டே வருகிறார்கள். கிறிஸ்து அவர் வேதக்காரனுடைய தெய்வம், அதனால அவர் நமக்கு தெய்வம் கிடையாது. ஆனால் வேதம் என்ன சொல்கிறது? இயேசு எப்படிப்பட்டவராம்? உலகத்தினுடைய பாவங்களை சுமந்து தீர்த்த உலக இரட்சகர். அதனால்தான் இதோ உலகத்தின் பாவங்களை சுமந்து தீர்க்கிற தேவ ஆட்டுக்குட்டி என்கிற ஒரு பெயர் அவருக்கு கொடுக்கப்பட்டது. தேவ நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, அதனால் இந்த உலகத்தினுடைய அறிவு பொய்யானது, மாயையானது. உலகத்தினுடைய அறிவை நாம் பற்றி கொள்வோம் என்று சொன்னால் ஆண்டவர் அதற்கு சொல்லியிருக்கிறார், உலகத்தினுடைய அறிவு பைத்தியமானது. உலகத்தினுடைய அறிவு எதையும் ஒரு சரியாய் நிதானிக்க முடியாது. மனிதனுக்குள் இருக்கிற ஞானம், அறிவு குறைவு உள்ளது. அதனால் தேவ பிள்ளைகளாகிய நாம், ரட்சிக்கப்பட்டவர்களாகிய நமக்கு தேவன் அவருடைய சொந்த ஞானத்தை நமக்கு என்ன செய்திருக்கிறார்? தந்திருக்கிறார். தேவ நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. கிறிஸ்துவை அறிகிற அறிவு நமக்கு ஒரு மேன்மையை கொண்டு வரக்கூடியதாக இருக்கிறது. அருமையான தேவனுடைய பிள்ளைகளை, அதனால் நம்முடைய வாழ்க்கையில் இந்த உலகத்தினுடைய அறிவை நாம் என்ன செய்ய வேண்டும்? விட்டுவிட வேண்டும். தேவ நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. உலகத்தினுடைய காரியங்களை நாம் அறிவதற்கு செல்வோம் என்று சொன்னால் இந்த உலகம் நம்மை பாவத்திற்குள்ளாக கொண்டு சென்றுவிடும். நம்மை இந்த உலகம் தவறான வழிகளிலே நம்மை நடத்தக்கூடியதாக மாறிவிடும். அதனால்தான் உலக அறிவை நாம் நம்பக்கூடாது. உலகத்தினுடைய அறிவுக்கு பிறகே நாம் போகக்கூடாது. அதனுடைய சாத்தானுடைய தந்திரங்கள் அதிலே அடங்கி இருக்கிறது. அருமையான தேவனுடைய பிள்ளைகளை, தன்னுடைய படிப்பின் ஞான அறிவுகளை அநேகர் என்ன செய்வார்கள்? பயன்படுத்துவார்கள். ஆனால் அந்த அறிவு கூட தேவனுடைய ஞானத்திற்கு முன்பாக அது தோற்று போகக்கூடியதாக காணப்படுகிறது. அதனால்தான் அருமையான தேவனுடைய பிள்ளைகள், நம்முடைய வாழ்க்கையிலே கர்த்தர் நமக்கு கொடுக்கிற அந்த அறிவை நாம் என்ன செய்ய வேண்டும்? பெற்றுக்கொள்ள வேண்டும். தேவ நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. நாம் கிறிஸ்துவை அறிகிற அந்த அறிவை நாம் பெற்றுக்கொள்ள வேண்டும் என்று 2 கொரிந்தியர் 2ஆம் அதிகாரம் 14ஆம் வசனத்திலே நாம் என்ன செய்கிறோம்? வாசிக்கிறோம். கிறிஸ்துவுக்குள் எப்பொழுதும் எங்களை வெற்றி சிறக்க பண்ணி எல்லா இடங்களிலேயும் எங்களை கொண்டு அவரை அறிகிற அறிவின் வாசனையை வெளிப்படுத்துகிற
தேவனுக்கு ஸ்தோத்திரம். அவரை அறிகிற அறிவின் வாசனை தேவ பிள்ளைகளுக்கு, தேவ சபைக்கு இருக்க வேண்டும். தேவ நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. உலகத்தை அறிகிற அறிவு தேவ பிள்ளைகளுக்கு அது அறிவாய் இருக்காது. அது தேவனுக்கு முன்பாக உலக அறிவு பைத்தியமானதாக காணப்படுகிறது. தேவநாமம் மகிமைப்படுவதாக. அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, அதனால்தான் இந்த வசனத்திலே பரிசுத்த ஆவியானவர் இப்படி எழுதி வைத்திருக்கிறார். நாம் வாசிக்கும் பொழுது அங்கே எழுதப்பட்டிருக்கிறது. வாசிக்க 14 வசனம் 14 கிறிஸ்துவுக்குள் எப்பொழுதும் எங்களை வெற்றி சிறக்க பண்ணி, கிறிஸ்துவுக்குள் எப்பொழுதும் எங்களை வெற்றி சிறக்க பண்ணி, எல்லா இடங்களிலேயும் எங்களை கொண்டு அவரை அறிகிற அறிவின் வாசனையை வெளிப்படுத்துகிற தேவனுக்கு ஸ்தோத்திரம். தேவனுக்கு ஸ்தோத்திரம். அப்ப கிறிஸ்துவை அறிகிற அறிவின் வாசனை தேவநாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. கிறிஸ்துவை ஒரு மனிதன் அறிய அறிய அவருடைய வாழ்க்கை வாசனைக்குரியதாக மாறுகிறது. அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, இது எங்கே ஆரம்பிக்கிறது? ஒரு மனிதனுடைய ரட்சிப்பில். ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து மனிதன் தன்னுடைய வாழ்க்கையில கடவுளாக, சொந்த இரட்சகராக ஏற்றுக்கொள்ளும் பொழுது உலக அறிவு பொய்யாக போகிறது. தேவநாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. உலகத்தினுடைய அறிவை கர்த்தர் என்ன செய்கிறார்? பைத்தியமாக்குகிறார், பொய்யாக மாற்றுகிறார். இதுவரைக்கும் நாம் உலகத்தில் இருக்கும் பொழுது நமக்கு ஒரு அறிவு இருந்தது. கிறிஸ்துவை பற்றி தவறான அறிவு, தவறாய் நமக்கு சொல்லப்பட்ட அறிவு. அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, இயேசு கிறிஸ்துவை குறித்து பரியாசத்தின் அறிவு, இயேசு கிறிஸ்துவை குறித்து மற்ற மரித்த மனிதர்களுடைய அந்த அனுபவத்திலே சமமாய் வைக்கிற ஒரு அறிவு. இன்றைக்கு பல தியாகிகள் மரித்திருந்தாலும் அவர்களுடைய கல்லறை இன்றைக்கு திறந்து கிடக்கவில்லை. ஆனால் இயேசு கிறிஸ்துவினுடைய கல்லறை இன்றைக்கு எப்படி இருக்கிறது? திறந்திருக்கிறது. அங்கே ஒரு வார்த்தை எழுதப்பட்டிருக்கிறது. எந்த வார்த்தை அது? அவர் இங்கே இல்லை, அவர் உயிர் தெழுந்தார். அந்த வசனம் எங்கே எழுதப்பட்டிருக்கிறது? வாசித்து பாருங்க. லூக்கா சுவிசேஷத்திலே நாம் என்ன செய்கிறோம்? வாசிக்கிறோம் இல்லையா? அவர் இங்கே இல்லை, அவர் உயிர் தெழுந்தார். அந்த வசனத்தை நாம் என்ன செய்கிறோம்? வாசிக்கிறோம். வாசிங்க. 24:6. அவர் இங்கே இல்லை, அவர் உயிர் தெழுந்தார். ஒரே ஒரு வசனம் அங்கே, அந்த 6ஆம் வசனம். அவர் இங்கே இல்லை, அவர் உயிர் தெழுந்தார். அப்ப இயேசு கிறிஸ்துவினுடைய கல்லறை இன்றைக்கு திறந்ததாக காணப்படுகிறது. அதனால் அவர் மகாத்மா என்கிற அந்த லிஸ்ட்ல அவர் சேர்க்கப்படுவதில்லை. ஏன்னா மகாத்மாவுடைய கல்லறைகள் எல்லாம் இன்றைக்கு மூடப்பட்டதாகவே காணப்படுகிறது. கவனிங்க, தேவநாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. பல மகாத்மாக்கள் இன்றைக்கு தூங்கிக் கொண்டிருக்கிறார்கள். இயேசு உயிர் தெழுந்தார், அவர் இன்றைக்கும் ஜீவிக்கிறவராக காணப்படுகிறார். அந்த அறிவு தேவ பிள்ளைகளுக்கு இருக்க வேண்டும். தேவநாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. நான் ஆராதிக்கிற தேவன், அவர் என்னை ரட்சித்தது மாத்திரமல்ல, எனக்காக இன்றைக்கும் உயிரோடு இருக்கிறார், ஜீவிக்கிறார். அதை விசுவாசிக்கிறவர்கள் சத்தமாய் ஸ்தோத்திரம் பண்ணுவோம். அல்லேலூயா. ஆமென். ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம். அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, இந்த அறிவு நமக்கு எப்பொழுதும் இருக்க வேண்டும். இயேசு கிறிஸ்து மரித்த தெய்வம் அல்ல, அவருடைய கல்லறை மூடப்பட்டதாக இல்லை, அவருடைய கல்லறை திறந்து கிடக்கிறது. அவர் இங்கே இல்லை, அவர் உயிர் தெழுந்தார் என்கிற ஒரு வார்த்தை அங்கு எழுதப்பட்டிருக்கிறது. மெய்யாகவே நம்முடைய இயேசு உயிர் தெழுந்தவராய் ஜீவிக்கிறவராக இருக்கிறார் என்பதை நாம் வார்த்தையினால் சொல்லாமல் நம்முடைய வாழ்க்கையில் அனுபவிக்கிறோம். அவருடைய அன்பை அனுபவிக்கிறோம், அவருடைய வல்லமை அனுபவிக்கிறோம், அவருடைய கிருபை அனுபவிக்கிறோம். அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, நாம் அவர் மூலமாக ரட்சிக்கப்பட்ட அந்த வாசனை எவ்வளவு பெரியது பாருங்கள். அதனால்தான் நாம் இங்கே பார்க்கிறோம் கிறிஸ்துவினுடைய அந்த வாசனை, அவரை அறிகிற அறிவின் வாசனை. கிறிஸ்துவை பற்றி, கிறிஸ்துவ ஜீவியத்தை பற்றி நமக்கு ஒரு நல்ல ஒரு அறிவு இருக்க வேண்டும். அந்த அறிவை மந்தமாக்கும்படியாக பிசாசு, இந்த உலகம் நம்முடைய வாழ்க்கையில பல விதங்களிலே கிறிஸ்துவினுடைய அந்த அறிவின் மேன்மையை அடையாதபடி, கிறிஸ்துவ ஜீவியத்தை குறித்து அறிவற்றவர்களாய் மாறுபடி நமக்கு பல காரியங்களை நம்முடைய மனதிலே கொண்டு வருவான். நம்முடைய அறிவை மந்தமாக்கி விடுவான். உலகத்தின் அறிவு நமக்குள்ளே வரும் பொழுது, உலகத்தினுடைய ஆடம்பர அறிவுகள் வரும் பொழுது, உலகத்தினுடைய லௌகீகம் என்று சொல்லப்படுகிற ஆசா பாசங்கள் என்று சொல்லப்படுகிற அந்த அறிவு வரும் பொழுது கிறிஸ்துவ ஜீவியத்தினுடைய அறிவு மங்கி போய்விடும். கவனிங்க அருமையான தேவனுடைய பிள்ளைகள். அதனால்தான் தேவ பிள்ளைகள் எப்பொழுதும் யாரை குறித்ததான அறிவு இருக்க வேண்டும்?
நம்மை ரட்சித்த, நம்மோடு உயிரோடு ஜீவிக்கிற, நம்மோடு உறவாடுகிற நம்முடைய இயேசுவை குறித்த அறிவு நமக்கு எப்பொழுது இருக்க வேண்டும். உங்களுடைய படிப்பின் அறிவு ஒருவேளை நீங்க சம்பாதிப்பதற்கு உதவலாம். உங்களுடைய படிப்பு சில நேரத்தில் படித்தவர்களுக்கு கூட வேலை கிடைப்பதில்லை. அந்த அறிவு வேஸ்டா போகுது, விருதாவாய் போகிறது. அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, அதனால் இந்த உலகத்திலே இருக்கிற எந்த அறிவு ஆனாலும் ஒரு குறிப்பிட்ட இடத்தோடு அது நின்று போய் விடுகிறது. ஆனால் கிறிஸ்துவை அறிகிற அந்த அறிவு என்பது நம்முடைய வாழ்க்கையில ஒரு பெரிய வாசனைக்குரிய ஒரு அனுபவத்தை கொண்டு வருகிறது. தேவ நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. அதனால் கிறிஸ்துவை அறிகிற அந்த அறிவை தேவ பிள்ளைகள் இன்னும் அதிகமாக நாம் பெற்றுக்கொள்ள வேண்டும். கிறிஸ்துவ ஜீவியம் என்பது ஒரு குறிப்பிட்ட அளவோடு நிற்க போகிறது கிடையாது. அதனுடைய ஆழங்கள் இருக்கிறது. அதனுடைய ஆழங்கள், கிறிஸ்துவை அறிகிற அந்த அறிவு என்பது ஒரு பெரிய ஆழமானது. அந்த ஆழத்திற்குள் தேவ பிள்ளைகள் கடந்து செல்வதற்கு பரிசுத்த ஆவியானவர் உதவி செய்கிறார். இந்த பரிசுத்த வேதாகமம் நமக்கு உதவி செய்கிறது. கிறிஸ்து யார் என்று உங்களுக்கு சரியாய் சொல்ல தெரிய வேண்டும். கிறிஸ்து யார், கிறிஸ்து எப்படிப்பட்டவர் என்கிற ஒரு அறிவு இல்லாவிட்டால் நீங்கள் கிறிஸ்துவை பற்றி அறிவிக்க முடியாது. கிறிஸ்துவ ஜீவியம் இன்னதென்று உங்களுக்கு தெரியாது. ஒரு கிறிஸ்துவினுடைய அந்த அறிவு நமக்கு இல்லாவிட்டால் நீங்க சும்மா வந்துட்டு போறவங்களா தான் இருப்பீங்க. சுபசாதாரண ஒரு கிறிஸ்தவர்கள், எனக்கு ஞானஸ்நானம் கொடுத்துட்டாங்க, என்னை தண்ணியில முக்கிட்டாங்க, எனக்கு பேர் மாத்திட்டாங்க, நான் ரட்சிக்கப்பட்டுட்டேன். எப்படி ரட்சிக்கப்பட்டேன்? இந்த உலகத்துல பாவத்தை விட்டுட்டேன், அதை விட்டுட்டேன், இதை விட்டுட்டேன், எல்லாம் விட்டுட்டேன், அதோடு நின்று போச்சு. இயேசுக்காக அதை விட்டுட்டேங்க, இதை விட்டுட்டேங்க, பாவம் இப்போ எல்லாம் என் வாழ்க்கையில பாவம் கிடையாது, அதோடு நின்று போச்சா? கிறிஸ்துவ ஜீவியம், கிறிஸ்துவ அறிகிற அறிவு உன் வாழ்க்கையில ஒரு வாசனை அனுபவத்தை கர்த்தர் எதிர்பார்க்கிறார். நம்முடைய வாழ்க்கையில கிறிஸ்துவினுடைய வாசனை வெளிப்பட வேண்டும் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அவரை அறிகிற அறிவு நமக்குள்ள வர வர கிறிஸ்துவினுடைய வாசனை வந்து விடுமா? தேவநாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. என்ன வாசனை வரும்? கிறிஸ்துவின் வாசனை. தேவநாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, ஒரு நல்ல ருசிகரமான ஒரு ஆகாரத்தை நீங்க புசிச்சீங்கன்னா அதனுடைய வாசனை எங்க இருக்கும்? கையில இருக்கும். பாத்தீங்களா? நான் நல்ல ஒரு சாப்பாடு சாப்பிட்டேன். எப்படி சொல்றேம்மா? எப்படி சொல்ற தம்பி? அப்படி கேட்டா, என் கையை மோந்து பாருங்க, என் கையை பாருங்க, அவ்வளவு வாசனையா இருக்கு. பாத்தீங்களா? அப்போ அந்த வாசனை தான் கிறிஸ்துவை நாம் எந்த அளவுக்கு ருசித்து, எந்த அளவுக்கு நாம் அவரோடு உறவாடி வாழ்கிறோமோ அதனுடைய வாசனை நம்முடைய ஜீவியத்திலே வெளிப்படுகிறது. கிறிஸ்துவ ஜீவியத்திலே அந்த வாசனையை நாம் வெளிப்படுத்துகிறவர்களாக இருக்கிறோம். நம்முடைய வாழ்க்கையில கிறிஸ்துவ ஜீவியத்தினுடைய வாசனை கர்த்தர் எதிர்பார்க்கிறார். நம் ரட்சிப்போடு நின்றுவிடக் கூடாது. நான் ரட்சிக்கப்பட்டுட்டேன், அதை விட்டுட்டேன், இதை விட்டுட்டேன், பாவ வாழ்க்கையை விட்டுட்டேன், அல்லது பல பழக்க வழக்கங்களை விட்டுட்டேன், பாரம்பரியத்தை விட்டு விட்டேன் என்று சொல்கிறதோடு கிறிஸ்துவ ஜீவியத்துக்குள்ள வந்துட்டேன், அதோட முடிஞ்சு போச்சு அப்படின்னு நினைக்காதீங்க. அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, நம்முடைய வாழ்க்கையிலே தொடர்ந்து கிறிஸ்துவின் வாசனை நம்முடைய வாழ்க்கையில வெளிப்பட வேண்டும். நமக்காக வாழ்கிற ஜீவிக்கிற இயேசு ஒருவர் இருக்கிறார். அவருக்காக நாம் ஜீவிக்க அவர் அறிகிற அறிவு நமக்கு இருக்க வேண்டும். அதை நாம் எங்கிருந்து பெற்றுக்கொள்ள முடியும்? வேத வசனம் நமக்கு போதிக்கிறது. இந்த பரிசுத்த வேதாகம் நமக்கு சொல்லி கொடுக்கிறது. இயேசு யார், எப்படிப்பட்டவர், அவர் இனிமேல் என்ன செய்ய போகிறார், இந்த கடைசி காலத்திலே என்ன சம்பவிக்க போகிறது, இதெல்லாம் நமக்கு கிறிஸ்துவானவர் பரிசுத்த ஆவியின் மூலமாக நமக்கு எழுதி வைத்திருக்கிறார். அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, அதனால் ஒரு ரட்சிப்போடு நம்முடைய அனுபவங்கள் நின்று போவதல்ல கிறிஸ்துவ ஜீவியம். நான் ரட்சிக்கப்பட்டு விட்டேன், அல்லது ஞானஸ்நானம் எடுத்திருக்கேன், எனக்கு சர்ச்சில் இப்படி ஒரு பேர் வச்சுட்டாங்க, அதோட என் வாழ்க்கை, நான் ரொம்ப கிறிஸ்தவனா மாறிட்டேன், அதோட என் வாழ்க்கை முடிஞ்சு போச்சு அப்படின்னு நினைக்காதீங்க தயவு செய்து. அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, ஆண்டவருக்காக நீங்கள் ஒரு வாசனை வீசுகிற ஒரு அனுபவங்களை தேவன் என்ன செய்கிறார்? எதிர்பார்க்கிறார். ஒரு ரட்சிப்பின் வாசனை, கிறிஸ்துவை அறிகிற ஒரு அறிவின் வாசனை நம்முடைய வாழ்க்கையில என்ன செய்யணும்? காணப்பட வேண்டும். தேவநாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. அந்த அறிவின் மேன்மையை தேவ பிள்ளைகள் பெற்றுக்கொள்ள வேண்டும். கிறிஸ்துவினுடைய அதை ஆராய்ந்து பார்க்க வேண்டும். கிறிஸ்துவ ஜீவியம் என்பது எப்படிப்பட்டது என்பதை நாம் வேதத்தின் வழியாக ஆராய்ந்து பார்க்க வேண்டும். நமக்குள் இருக்கிற பரிசுத்த ஆவியானவர்
கிறிஸ்துவோடு வாழ்கிற ஒரு ஜீவியத்தை நமக்கு கற்றுக் கொடுக்கிறவராக இருக்கிறார். அருமையான தேவனுடைய பிள்ளைகளை, சிலர் சாதாரணமாக நம்முடைய வாழ்க்கையில கிறிஸ்துவையும் கிறிஸ்துவ ஜீவியத்தையும் நினைத்துக் கொள்கிறார்கள். அதுவல்ல. கிறிஸ்துவ ஜீவியம் என்பது ஆழமானது. கிறிஸ்துவோடு வாழுகிறவர்கள் அந்த ஆழத்தை என்ன செய்வார்கள்? அன்பின் ஆழத்தை அவர்கள் என்ன செய்வார்கள்? கண்டடைவார்கள். தேவ நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. அதனால் நாம் எபேசியர் புஸ்தகத்தில் வாசிக்கும் பொழுது அதை குறித்து எழுதப்பட்டிருக்கிறது. அப்படி அன்பின் ஆழம், அகலம், நீளம், உயரம் என்னதென்று அறிவிக்கட்டாத அந்த அன்பை, எபேசியர் 3ஆம் அதிகாரம், எபேசியர் 3ஆம் அதிகாரம் 266ஆம் பக்கத்தை எடுத்துக்காங்க. 266ஆம் பக்கம் 13, 18, 19 வசனம். சகல பரிசுத்தவான்களோடு கூட கிறிஸ்துவினுடைய அன்பின் அகலமும் நீளமும் ஆழமும் உயரமும் இன்னதென்று உணர்ந்து அறிவு கெட்டாத அந்த அன்பை அறிந்து கொள்ள வல்லவர்களாகவும். நல்ல கவனிங்க, 19ஆம் வசனம். அறிவு கெட்டாத அந்த அன்பை அறிந்து கொள்ள வல்லவர்களாகவும் தேவனுடைய சகல பரிபூரணத்தினாலும் நிரப்பப்படவும் அவர் தமது மகிமையினுடைய ஐஸ்வரியத்தின்படியே உங்களுக்கு அனுகிரகம் பண்ண வேண்டும் என்றும் வேண்டிக் கொள்கிறேன். தேவ நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. எதை நாம் அறிய வேண்டும்? 18ஆம் வசனத்தில் சகல பரிசுத்தவான்களோடு கூட கிறிஸ்துவினுடைய அன்பின் அகலம், நீளம், ஆழம், உயரம் இன்னதென்று உணர்ந்து அறிவு கட்டாத அந்த அன்பை அறிந்து கொள்ள எப்படி மாறணுமாம்? தேவ பிள்ளைகள் வல்லவர்களாய் மாற வேண்டும். தேவ நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, அது என்ன வாசனை? கிறிஸ்துவை அறிகிற அறிவின் வாசனை. தேவ நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. அதனால் கிறிஸ்துவை அறிகிற அறிவின் வாசனையினால் தேவ பிள்ளைகள் நிரப்பப்படும்படியாக நம்முடைய தலையின் மேல், சிரசின் மேல் கை வைத்து, ஆண்டவரே உம்முடைய அன்பின் ஆழம், அகலம், நீளம், உயரத்தை நாம் அறியக்கூடியதான அந்த அறிவு எனக்கு உண்டாகத்தக்கதாக பரிசுத்த ஆவியானவரே என் சிரசின் மேல் நீர் அசைவாடுவீராக என்று நம்முடைய வலது கரத்தை வைத்து நாம் ஸ்தோத்திரம் பண்ணுவோம். சோத்ராம் 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 சோத்ராம். அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, உங்களுடைய ரட்சிப்போடு கிறிஸ்துவ ஜீவியம் முடிந்து விட்டது நினைத்து விடாதீர்கள். நான் ரட்சிக்கப்பட்டுட்டேன், அதோடைய வாழ்க்கை முடிஞ்சிச்சு, எல்லாத்தையும் ஆண்டவருக்காக தூக்கி போட்டுட்டேன், இனி மற்ற அந்நிய தெய்வங்கள் என் வாழ்க்கையில இல்லை, இயேசுதான் எனக்கு கடவுள் என்று நான் தீர்மானித்து விட்டேன், அது ரட்சிப்பு வந்துருச்சு எனக்கு, அதோட வாழ்க்கை முடிஞ்சு போச்சு, என் வாழ்க்கையினுடைய அந்த அறிவு நின்று போய்விட்டது அப்படின்னு நினைக்காதீர்கள். அல்லது சிலர், நான் ஆண்டுடைய சமூகத்தில் ஒரு பெரிய தியாகம் பண்ணது போல நினைப்பு. என்ன நினைப்பு? ஞானசானம் பெற்றுட்டேங்க, ஞானசானம் எடுத்துட்டேன், அதனால நான் ஒரு கிறிஸ்துவ பிள்ளையா மாறிட்டேன். என்ன செய்வேன்? நான் கோயிலுக்கு, சர்ச்சுக்கு போவேன் வருவேன், சர்ச்சுக்கு போவேன் வருவேன், அதோட என் ஜீவியம் முடிஞ்சு போச்சு அப்படின்னு நினைக்காதீங்க. ஞாயிற்றுக்கிழமை ஆனா சர்ச்சுக்கு பைபிள் தூக்கிட்டு போவாங்க, ஞாயிற்றுக்கிழமை ஆனா போய் உட்கார்ந்துட்டே இருப்பேன். சிலர் ஞாயிற்றுக்கிழமை சர்ச்சுக்கு போய் என்ன பண்றாங்க? செல்ல கையில வச்சுட்டு செல்ல நோண்டிக்கிட்டே உட்கார்ந்துட்டு இருக்கிற குரூப்பெல்லாம் இருக்கு. சிலர் என்ன செய்ய, பைபிளை வச்சுக்கிட்டு இப்போ அப்படியே கண்ணை மூடி தூங்குறது. சிலர் பிரசங்கம் கேட்கிறேன்னு சொல்லிட்டு அப்படியே தியானிக்கிற மாதிரி கண்களை மூடி தூங்கி கொண்டு இருக்கிறார்கள். ஒரு சிலர் பிரசங்கம் கேட்கிற மாதிரியே எங்கேயோ யோசிச்சுட்டு இருக்கிறாங்க. இப்படியெல்லாம் கிறிஸ்தவர்கள் வாழுகிறார்கள். அவர்களுடைய வாழ்க்கையில் எப்படி கிறிஸ்துவினுடைய அறிவின் வாசனை உண்டாகும்? அறிவின் வாசனை எங்கிருந்து வரும்? அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, வேதம் சொல்லுகிறது அவருடைய அன்பின் அகலத்தை நாம் அறிய வேண்டும், அவருடைய அன்பின் ஆழத்தை நாம் அறிய வேண்டும், அவருடைய அன்பின் உயரத்தை நாம் அறிய வேண்டும். இன்னதென்று உணரத்தக்கதாக அதை உணரணும். நம்முடைய வாழ்க்கையில் என்ன செய்யணுமா? அதை நாம் உணரணும். அவருடைய அன்பின் அகலத்தை நாம் உணர வேண்டும், அன்பின் ஆழத்தை நாம் உணர வேண்டும், அன்பின் உயரத்தை உணர வேண்டும். அந்த அன்பின் அந்த அனுபவத்தை நாம் பெற்றுக்கொள்வதற்கு அது எப்படிப்பட்ட அன்பு? அறிவு கெட்டாத அந்த அன்பை அறிந்து கொள்ள வல்லவர்களாய் மாறுவதற்கு, தேவனுடைய சகல பரிபூரணத்தினாலும் நிறையப்படவும் அவர் தமது
மகிமையினுடைய ஐஸ்வர்யத்தின்படியே உங்களுக்கு அனுக்கிரகம் பண்ண வேண்டும் என்று வேண்டிக் கொள்கிறேன். தேவநாமத்திற்கு மகிமையுண்டாவதாக. எவ்வளவு மேன்மையான ஒரு ஆழமான ஒரு அனுபவம் கிறிஸ்துவினுடைய ஜீவியத்தில் இருக்கிறது. அதுவே நம்முடைய வாழ்க்கையிலே ஒரு வாசனை என்று பரிசுத்த ஆவியானவர் சொல்லுகிறார். கிறிஸ்துவ ஜீவியம் ஒரு வாசனையின் ஜீவியம். கிறிஸ்துவோடு வாழ்கிற ஒரு ஜீவியம் ஒரு வாசனையின் ஜீவியம். அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, வெறும் சர்ச்சைக்கு வந்துட்டு போற எல்லா கிறிஸ்துவர்களைப் போல இந்த பெந்தேகோஸ்தே ஜெப வீடனுடைய கிறிஸ்துவர்கள் இருக்க வேண்டாம். உங்களுடைய வாழ்க்கையிலே கிறிஸ்துவை அறிகிற அறிவின் அனுபவம் உண்டாக வேண்டும். கிறிஸ்துவுக்காக பலம் கொடுக்கிற ஒரு அனுபவம் நம்முடைய வாழ்க்கையில காணப்படணும். எத்தனை பேர் வாஞ்சிக்கிறீங்க, ஆண்டவரே நான் ஒரு கிறிஸ்துவை அறிகிற ஒரு அனுபவத்துல, நான் ரட்சிக்கப்பட்ட அனுபவத்தோடு நிற்க கூடாது ஆண்டவரே, என் வாழ்க்கையில் அநேகருக்கு நான் ஆசீர்வாதமாய் மாறணும். அது திரும்ப திரும்ப யோசிங்க, திரும்ப திரும்ப அதை சொல்லுங்க ஆண்டுடைய சமூகத்துல. ஆண்டவரே, அநேகருக்கு நான் ஆசீர்வாதமாய் மாற வேண்டும், என் மூலமாக நிறைய பேர் ரட்சிக்கப்படணும்ப்பா. எத்தனை பேர் கட்டப்பட்டு இருக்காங்க தெரியுமா? எத்தனை பேர் சாத்தானால் பிடிக்கப்பட்டு இருக்கிறார்கள், உலகத்தின் பாவ சந்தோஷத்துக்குள் மூழ்கி கிடக்கிறார்கள் நம்முடைய கண்களுக்கு முன்பாக. அருமையான தேவனுடைய பிள்ளைகளை, அவர்களுக்காக நாம் மண்டாட வேண்டாமா? நாம் ஜெபிக்க வேண்டாமா? அவர்கள் ரட்சிப்புக்காக நாம் என்ன செய்ய, கிரியை செய்ய வேண்டாமா? எத்தனை பேர் பல சூழ்நிலைகளிலே சிக்கிக் கொண்டிருக்கிறார்கள். வெளியே பார்ப்பதற்கு ரொம்ப எப்படி தெரிவாங்க, அவங்க வாழ்க்கையில எந்த கஷ்டமும் இல்லாத மாதிரி ரொம்ப அப்படியே தெரிவாங்க. வீட்டுக்குள்ள போய் பார்த்தா தான் தெரியும், 1008 பிரச்சனைகள் இருக்கு, ஏகப்பட்ட காரியங்கள் அப்படி வாழ்க்கையில கண்ணீரோடு என்ன செய்றாங்க இருக்காங்க. ஊழியக்காரர்களிடத்துல சொல்லுவாங்க, நாங்க இப்படிப்பட்ட லட்சக்கணக்கில் கடன்ல இருக்கோங்க, எங்களுக்காக வேண்டிக்காங்க. எங்க குடும்பத்துக்குள்ள இவ்வளவு பிரச்சனை இருக்கு, குழப்பங்கள் இருக்கு, எங்களுக்காக வேண்டிக்காங்க, எங்களுக்காக ஜெபம் பண்ணுங்க. அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, நம்முடைய வாழ்க்கையிலே நம்முடைய கண்களுக்கு முன்பாக எத்தனை பேர் ரட்சிக்கப்படாமல் அழிந்து போகிறார்களே, அவர்களுக்காக நம்முடைய முழங்கால்களை நாம் என்ன செய்ய வேண்டும்? புண்ணாக்கணும், தேய்க்கணும். முழங்கால்கள் என்ன இருக்கணும்? காய்ப்பு இருக்கணும். முழங்கால்கள் ஜெபிக்கிற ஒரு மனிதனுடைய வாழ்க்கையில நம்முடைய முழங்கால்கள் தேவனுக்காக தேய்ந்ததாக காணப்படுகிறது. அருமையான தேவனுடைய பிள்ளைகள், அதனால் நாம் கிறிஸ்துவுக்காக எதையாகிலும் செய்ய வேண்டும் என்கிற ஒரு வைராக்கியம், ஒரு பக்தி வைராக்கியத்தை யாவருக்கும் தேவன் தரும்படியாய் ஸ்தோத்திரம் பண்ணுவோம். அல்லேலூயா. இயேசுவே, இயேசுவே, அல்லேலூயா. ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம். எத்தனை பேர் கண்ணீரோடு வாழ்றாங்க தெரியுமா? எத்தனை பேர் கட்டப்பட்டவர்களாய் வாழுகிறார்கள். எத்தனை பேர் இந்த பாவத்திலிருந்து என்னால் மீண்டு வர முடியவில்லை என்று சொல்லுகிறார்கள். ரகசிய பாவங்கள், பலவிதமான காரியங்கள். அருமையான தேவனுடைய பிள்ளை, அதனால் நம்முடைய வாழ்க்கையிலே அவர்களுக்காக திறப்பின் வாசல்ல நிற்க வேண்டும். பல வியாதிகள், கொடூரமான வியாதிகள். இந்த உலகத்துல மிக கொடூரமான வியாதிகள் நம்ம எதெல்லாம் சொல்லுவோம்? கேன்சர், ஹார்ட் ப்ராப்ளம், குஷ்டரோகம், ரொம்ப கொடூரமானது. அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, மனிதனுடைய உயிரை குடிக்கக்கூடிய பல வியாதிகள். அதன் மூலமாக அநேகர் என்ன செய்கிறார்கள்? கஷ்டப்படுகிறார்கள். அவர்கள் வாழ்க்கையில நிம்மதி இல்லை. அவர்களுக்கு ஆண்டவரை பற்றி சொல்லணும். சும்மா சாதாரண மனிதனாய் போய் நீ சொல்ல முடியாது. உயிரோடு இருக்கிற இயேசுவை சுமந்து செல்ல வேண்டும். இயேசு மூலமாக உன் வாயிலிருந்து புறப்படுகிற அந்த இயேசுவினுடைய வார்த்தையின் மூலமாக அவர்கள் மீண்டு வருவார்கள், அவர்கள் ரட்சிக்கப்படுவார்கள். அவர்களுக்குள் ஒரு புதிய நம்பிக்கை உண்டாகும், ஒரு புதிய ஜீவன் உண்டாகும், ஒரு புதிய வாழ்க்கைக்கு நேராக ஒரு நம்பிக்கையோடு அவர்கள் என்ன செய்வார்கள்? பிரவேசிக்கக்கூடியவர்களாக காணப்படுவார்கள். இந்த அனுபவத்தை கர்த்தர் இந்த சபையின் மூலமாக ஏற்படுத்த வேண்டும் என்று கர்த்தர் வாஞ்சிக்கிறார். உன் மூலமாக, ஆண்டவரே, என் மூலமாக மரணத்தில் கட்டப்பட்டு இருக்கிறவர்கள், மரண பயத்தில் கட்டப்பட்டு இருக்கிறவர்கள், வியாதியினால் கட்டப்பட்டு இருக்கிறவர்கள் விடுதலையாக்கப்பட வேண்டும். அதற்காக இயேசு எப்படி இருக்கிறார்? உன் கூட உயிர்த்தெழுந்தவராய், உயிரோடு இருக்கிறவராய் நம்முடைய வாழ்க்கையிலே காணப்படுகிறார். அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, அந்த உயிர்த்தெழுந்த இயேசுவை நீ அறிகிற அறிவின் அந்த அனுபவத்தை உன் வாழ்க்கையில நீ பெற்றுக்கொள்கிறது மாத்திரமல்ல,
இயேசுவினுடைய வல்லமையை, இயேசு உனக்குள் வைத்திருக்கிற அந்த அபிஷேகத்தை நாம் வெளிப்படுத்துகிறவர்களாக நாம் காணப்பட வேண்டும். அந்த அனுபவத்தை கர்த்தர் நமக்கு தரும்படியாக நாம் எல்லாரும் முழங்கால் போடுவோம். ஆண்டவரே, நான் அமைதியாக நான் வாழ்வதற்காக மாத்திரமல்ல, இந்த கிறிஸ்துவ ஜீவியம் உமக்காக வல்லமையோடு பயன்படுவதற்காகவே நீர் என்னை தெரிந்து கொண்டீர். கிறிஸ்துவினுடைய வாசனை என் மூலமாக வெளிப்பட வேண்டும். உம்மை அறிகிற அறிவின் வாசனை வெளிப்பட வேண்டும். என் மூலமாக அநேகர் மீட்கப்பட வேண்டும் ஆண்டவரே, ரட்சிக்கப்பட வேண்டும் ஆண்டவரே, பாவ சாப கட்டுகளிலிருந்து விடுதலையாக்கப்பட வேண்டும் ஆண்டவரே. வாய் திறந்து இப்பொழுது நாம் அந்த ஜெபத்தை ஏறெடுக்க போகிறோம். ஆண்டவரே, என் மூலமாக உடைய கரங்களை வானத்துக்கு நேராக உயர்த்தி, ஆண்டவரே, என் மூலமாக உயிர்த்தெழுந்த இயேசுவே, உயிர்த்தெழுந்த வல்லமையோடு ஜீவிக்கிற இயேசுவே, என் மூலமாக உம்முடைய வல்லமை வெளிப்பட வேண்டும் ஆண்டவரே, உம்முடைய வாசனை வெளிப்பட வேண்டும். என்னை ரட்சித்த இயேசுவே, அநேகரை ரட்சிக்கத்தக்கதாக உம்முடைய கர்த்தாவே வாசனை வெளிப்படட்டும் ஆண்டவரே. என்னை மீட்டெடுக்க வேண்டுமே ராஜா. தேவ பிள்ளையே, நீ இருக்கிற இந்த ஆவிக்குரிய அனுபவத்தில் திருப்தி அடைந்து விடாதே. திருப்தி வரவே கூடாது. என் மூலமாக 2 பேர் ரட்சிக்கப்பட்டாங்க, அதோட திருப்தி ஆகாத. 1000 பேர் ரட்சிக்கப்படணும் ஆண்டவரே. அந்த ஒரு வைராக்கியம் உனக்குள்ள வரணும். நான் அபிஷேகம் பெற்றுட்டேன், அதோட திருப்தி ஆகி விடாதே. வாழ்க்கையில் ஆண்டவர் சொல்லுகிறார், இன்னும் நீ பெற வேண்டிய ஆவிக்குரிய அனுபவங்கள் அநேகம். அதை பெற்று நீ ஆண்டவருக்காக விளக்காய் மாறணும். மலையின் மேல் இருக்கிற பட்டணத்தை போல் மாற வேண்டும். அதற்காக தான் கர்த்தருடைய அபிஷேகித்தார். ஆண்டவருடைய நோக்கத்தை அறிந்து கொள். அவரை அறிகிற அறிவின் மேன்மை அடைந்து கொள். அதிலே வல்லவனாக மாறுவதற்கு உன்னை அர்ப்பணித்து விடு. கர்த்தர் உன் மூலமாக தேவன் தம்முடைய வல்லமை வெளிப்படுத்திக் கொண்டிருப்பார். அப்படி உயிர்த்தெழுதலின் வல்லமை உன் மூலமாக வெளிப்பட்டு கொண்டிருக்கும். ஆண்டவரை என்னை அப்படி மாற்றும். ஆண்டவருடைய சமூகத்தில் சொல்லுங்க, ஏசப்பா என்னை அப்படி மாற்றும் ஆண்டவரே. ஏதோ கண்ண மூடி ஒரு கிறிஸ்துவ ஜீவியை செய்கிறேன், வேதம் தூக்கி பரிசுத்த வேதாகமத்தை தூக்கி கொண்டு நானும் சர்ச்சைக்கு வருகிறேன், இங்க வந்து கைத்தட்டி பாட்டு பாடுகிறேன், நானும் கொஞ்சம் அந்நிய பாஷையில பேச எனக்கு தெரியும், அதோட என் வாழ்க்கையில நான் ரொம்ப திருப்தி அடைஞ்சிட்டேன் அப்படின்னு இருக்காதீங்க. தயவு செய்து ஆண்டவருடைய சமூகத்தில் சொல்ல, ஆண்டவர் இன்னும் உம்முடைய வல்லமை வேண்டும் ஆண்டவரே, உம்முடைய அபிஷேகம் வேண்டும் ஆண்டவரே, உம்முடைய கிருபை எனக்கு வேண்டும் ஆண்டவரே. என் மூலமாக இவ்வளவு பேர் ரட்சிக்கப்படணும். ஒரு லக்கு வச்சுக்காங்க. சும்மா நீங்க என்ன செய்யக்கூடாது, காணப்படக்கூடாது. தேவ பிள்ளையே, வாழ்க்கையில நீ ஒரு சரியான லக்கோடு நீ ஓட வேண்டும் என்று கர்த்தர் விரும்புகிறார். வாயை திறந்து கொஞ்ச நேரம் ஜெபம் பண்ணுங்க. கொஞ்ச நேரம் ஜெபம் பண்ணுங்க. ஆண்டவருடைய சமூகத்துல சொல்லுங்க, ஏசப்பா ஜெபம் பண்ணுங்க, ஜெபம் பண்ணுங்க. உங்களுடைய வாஞ்சை விருப்பங்கள் எல்லாம் கர்த்தர் இப்பொழுது கேட்கிறார். ஆமென். உங்களுடைய வாஞ்சை விருப்பம்னு சொன்னா எனக்கு அது வேணும் இது வேணும்னு அதே கேட்டுட்டு கிடக்காது. தயவு செய்து அநேக ஆத்துமாக்கள் ரட்சிக்கப்படுவதற்கு ஆண்டவரே என்னை வல்லமை நிறைந்த பாத்திரமாய் மாற்றி இத்தனை பேர் என் மூலமா ரட்சிக்கப்படணும். ஆவிக்குரிய வாழ்க்கையில திருப்தி வரக்கூடாது. ஆவிக்குரிய வாழ்க்கையில திருப்தி வரக்கூடாது. உன் ஜெபத்துல திருப்தி வரக்கூடாது. உன் அபிஷேகத்துல திருப்தி வரக்கூடாது. தேவ கிருபையில நீ திருப்தி அடைந்து விடாதே. உன் மூலமாக திரளான ஆத்துமாக்களை ரட்சிக்க ஆண்டவர் சிந்தை உடையவராக இருக்கிறார். வாய் திறந்து ஜெபம் பண்ணு. ஆண்டவர் சிந்தை உடையவராக இருக்கிறார். உன் மூலமாக அநேகர் விடுதலையாக்கப்படபடியாக ஆண்டவர் சிந்தை உடையவராக இருக்கிறார். அல்லேலூயா. எல்லா வாயை திறந்து ஜெபம் பண்ணுவோம். எல்லா வாயை திறந்து ஒரு தீர்மானத்தோடு, தேவ பிள்ளையே, இந்த 7வது மாதத்துல 2வது வாரத்துல நீ சும்மா வெறுமையாய் போக கூடாது. தேவன் உன் மூலமாக ஒரு ரட்சிப்பின் பலனை எதிர்பார்க்கிறார். ஒரு ரட்சிப்பின் கிரியைகளை எதிர்பார்க்கிறார். உன்னை அபிஷேகம் பண்ணினதற்கு ஒரு நோக்கம் இருக்கிறது. அந்த நோக்கத்தை நிறைவேற்றும்படியாக
கிறிஸ்துவின் வாசனை என் மூலமாய் வெளிப்படட்டும். கிறிஸ்துவின் அனுபவம் என் மூலமாய் வெளிப்படட்டும். ஒப்பு கொடுத்து ஜெபம் பண்ணுங்க. ஆண்டவரே, நான் திருப்தி அடைய மாட்டேன், நான் திருப்தி அடைய மாட்டேன். என் மூலமாக ஆத்தும ரட்சிப்பு உண்டாகட்டும். ஆண்டவரே, என் மூலமாக இவர்கள் எல்லாம் ரட்சிக்கப்பட வேண்டும். அல்லேலூயா. ரிபான பன ஷரமன கதிரா. அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. இயேசுவே, இயேசுவே, இயேசுவே. ஆமென், ஆமென், ஆமென். அல்லேலூயா. அல்லேலூயா. உங்க அன்பு பெரியது, உங்க இரக்கம் பெரியது, உங்க கிருபை பெரியது, உங்க தயவு பெரியது. உங்க அன்பு பெரியது, உங்க இரக்கம் பெரியது, உங்க கிருபை பெரியது, உங்க தயவு பெரியது, உங்க தயவு பெரியது. அன்பு பெரியது, உங்க இரக்கம் பெரியது, கிருபை பெரியது, தயவு பெரியது, உங்க அன்பு பெரியது. ஆமென், ஆமென், ஆமென். இந்த ஆராதனை முழுவதுமாக கர்த்தர் பொறுப்படுத்த ஆசீர்வதித்த அன்புக்காய் ஸ்தோத்திரம் பண்ணுவோம். ஸ்தோத்திரம், 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 ஸ்தோத்திரம்.